உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். நினைவுகளால் நிறைந்த இடம் வீடு இல்லையா? ஒரு நம்பிக்கை தரக்கூடிய அதே நேரத்தில் அவர் இல்லைங்கிறதையும் வந்து சொல்லக்கூடிய ஒரு படம் இல்லையா இது? அந்த புன்னகையாலேயே அரவணைக்கக்கூடிய ஒரு பண்பு அவர்கிட்ட இருக்கு. இந்த அறையே அவர் இருக்கும்பொழுது ஒரு கலகலப்பான ஒரு இடமா, இங்கே வந்து எவ்வளவோ ஆர்கியூமெண்ட்ஸ் நகைச்சுவை பகிர்ந்து கொண்டிருக்கிறாரு. எத்தனையோ முக்கியமான தலைவர்களை முக்கியமானவர்களை சந்தித்த இடம். தலைவருக்கு வந்து அவருக்கு என்ன ஃபுட் ரொம்ப பிடிக்கும்? வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? நான்வெஜ். மீன் குழம்புனா, அதுவும் விரால் மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். ஊட்டி விட்டுருக்காங்களா? எனக்கு வீட்லேயே ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா லைக் இப்படி உட்காந்துட்டு இருப்போம். நான் தனியாக இருந்தால் அங்கே உட்காந்துட்டு இருப்பேன். ரொம்ப பிடிச்ச புக் அப்படின்னா அது என்ன? இப்போ படிச்சுட்டு இருக்க புக்கு ஃபேவரட் புக்காக இருக்கும். தமிழ் அப்படின்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக கீராவோட ஒர்க்ஸ் இன்னும் அங்கே இருக்கிறதுனால இன்னும் அதிகமாக படிக்கும். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்திய அரசியல் வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக வலம் வருவது பகுத்தறிவு பகலவன் பெரியாரிடம் பாடம் பெற்று அறிஞர் அண்ணாவிடம் அரசியல் கற்று முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தனக்கு அரசியலில் சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களையும் தன்னுடைய அரசியல் களத்தில் புகுத்தி இன்னைக்கு ஆக சிறந்த ஒரு ஆளுமையாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி மேமுடைய சிஐடி காலனி வீட்டில் தான் நம்ம இப்ப இருக்கோம். இந்த வீடு இன்றைக்கும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களினுடைய நினைவுகளை எந்த அளவுக்கு சுமந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும், இந்த வீடு கனிமொழி மேமுக்கு எந்த அளவுக்கு நெருக்கமானது அப்படிங்கிறதையும் இன்னும் பல விஷயங்களை நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கட்சி பணி, மக்கள் பணி, இது இல்லாம பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள்லாம் வந்து 6 மாசம் ஆனாலும் இன்னுமே வந்து எல்லாரையும் சந்திச்சு அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க. இது இல்லாம டெல்லி ஒர்க், இந்த மாதிரி நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு. மற்ற இடங்கள்ல எல்லாம் உங்களை சந்திக்காம இந்த வீட்டுல உங்களை சந்திக்கிறது எங்களுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. சொல்லுங்க மேம், இந்த வீடு உங்களுக்கு எவ்வளவு நெருக்கமானது? வீடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு, எங்க போயிட்டு வந்தீங்கனாலும் எங்க சுத்தினாலும் உங்களுக்கான ஒரு இடம் அப்படிங்கிறது வீடு. நிறைய நினைவுகள், நம்ம வளர்ந்த இடம், நமக்கு நம்ம சுற்றி இருக்கக்கூடியவர்களோடு இன்னும் நிறைய நினைவுகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இடம். அதான் நினைவுகளால் நிறைந்த இடம் வீடு இல்லையா? கண்டிப்பா. இந்த போட்டோ வெளியில நம்ம எங்க போனாலும் சரி, இல்ல வீட்டுக்குள்ள வரும்போதும் சரி, இந்த ஒரு போட்டோ பார்த்துட்டு போகும்போது தலைவரே இருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைக்கும்ல மேம். இந்த போட்டோ பத்தி வெளியில போயிட்டு வரும்பொழுது எப்படி இருந்தாலும் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய அதே நேரத்தில் அவர் இல்லைங்கிறதையும் வந்து சொல்லக்கூடிய ஒரு படம் இல்லையா இது? அதனால 2 வகையான மனநிலையும் உருவாக்கக்கூடிய, ஒரே நேரத்தில் உருவாக்கக்கூடியது அது. நீங்க ஒரு பதிவுல எழுதியிருப்பீங்க, அவர் காரை விட்டு இறங்கும் போதே அந்த ஸ்நேக புன்னகை ஒண்ணு அவருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்ப அந்த புன்னகை இந்த போட்டோவை பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கும்? டெஃபினட்டா. அவர் யாரா இருந்தாலுமே வந்து ஒரு அந்த புன்னகையாலேயே அரவணைக்கக்கூடிய ஒரு பண்பு அவர்கிட்ட இருந்தது. இந்த போட்டோவை பத்தின சில விஷயங்கள். திருச்சியில இருக்கக்கூடிய அங்க பெரியார் மணியம்மை அவங்க கல்லூரியில எடுத்த படம். தலைவர் எப்பயுமே வந்து திமுக, கனிமொழி திமுக அப்படிங்கிறத விட தீகா அப்படின்னு, உங்க ஆசிரியர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அங்கே எடுத்த படம். அண்ட் கூட போயிருந்தேன். திடீர்னு பேச கூப்பிட்டு மேடையிலையும் பேசினேன் அந்த கூட்டத்தில். அங்கே போகிறதே எனக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான அனுபவமாக இருந்தது. இந்த அறை மக்களுக்கு வந்து தலைவர் இல்லை அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தம், ஏக்கம் இருக்கும். உங்களுக்கு தலைவர் அப்படிங்கிறத தாண்டி அப்பா எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க மேம் அப்பா? எவ்ரிடே ஐ மிஸ். தினம்
இன்னும் நிறைய விஷயங்கள்ல அவரை நான் மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி அவரை தெரிஞ்சவங்க அத்தனை பேரும் வந்து தினம் அவரை மிஸ் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு இடம் இருந்துட்டு தான் இருக்கு. இந்த அறையே அவர் இருக்கும் பொழுது ஒரு கலகலப்பான ஒரு இடமா, இங்கே வந்து எவ்வளவோ ஆர்கியூமெண்ட்ஸ், எவ்வளவோ நகைச்சுவை பகிர்ந்து கொண்டிருக்கிறாரு. சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் இருக்கும், அவர் அமைதியா உட்காந்து நாங்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கிறது பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது நீங்க ஏதாவது சொல்லுங்களே அப்படின்னா அவ்வளோ நேரம் கவனிச்சுட்டு அதை பத்தி ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ முக்கியமான தலைவர்களை, முக்கியமானவர்களை சந்திச்ச இடம். அதை தாண்டி வந்து ஒவ்வொரு நாளும் இரவு வந்து அவர் அறிவாலயத்துக்கெல்லாம் போயிட்டு ஒரு நிகழ்ச்சி இருந்தால் முடிச்சுட்டு வந்து இங்கே உட்காந்து கட்சிக்காரங்களோட உட்காந்து எல்லாரோடையும் உட்காந்து பேசக்கூடிய, நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இடமா அது இருந்தது. தலைவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஸ்பாட்டுமே இதுதான் மேம், இல்லை இந்த வீட்டில் வேற ஏதாவது இடம் இருக்கா மேம்? இல்லை, பொதுவாக இங்கே வந்தால் இங்கே உட்காந்து இங்கே தான் உட்காந்துருப்பாங்க. அப்புறம் வந்து பால்கனின்னு ஒரு இடம் இருக்குது நடக்கிறதுக்கு. அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் நேரம் நின்று இந்த செடியெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் போவாங்க. இங்கே இருக்க புக் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்தோம். இது உங்களோட கலெக்ஷனா இல்லை தலைவரோட? இது என்னோட கலெக்ஷன். ஓகே மேம், இந்த ஃபோட்டோ நாங்கள் பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த ஃபோட்டோ பார்க்கும்போதே. தலைவருக்கு வந்து அவருக்கு என்ன ஃபுட் ரொம்ப பிடிக்கும் மேம்? வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? நான்வெஜ் தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஒரு வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் நான்வெஜ் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒத்துக்கலைங்கிறதுனால. இருந்தாலுமே சூப்ஸ் அந்த மாதிரியெல்லாம் சாப்பிடுவாங்க. மீன் குழம்புனா, அதுவும் விரால் மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். சாப்பாடு அப்பாவுக்கு சாதம் குழைவாக இருக்கணும். ஸோ நல்லா பண்ணி நல்லா இருந்துச்சுன்னா குழம்பு சாப்பிட்டுப்பாரு அப்படின்னு கூட்டி கொடுப்பாங்க. விட்டுருக்காங்களா மேம்? அந்த விரால் மீன்ல முள்ளு நிறைய இருக்கும், ஸோ அதனால அதை எடுத்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு பொதுவாகவே ஆர்ட்லலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக? கொஞ்சம் ஓகே, பெயிண்டிங்லாம் பண்ணுவீங்களா மேம்? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம், பட் இப்போ அவ்வளோ இல்லை மேம். நாங்கள் இந்த வீட்டை நீங்கள் வரக்கு முன்னாடி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம், எவ்வளோ இடம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த இடம் வந்து ஒரு ஃபீல் குட்டையும் ஒரு ப்ளசன்ட் ஃபீலையுமே கொடுத்துச்சு. இங்கே இருக்க விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வாங்கினதா மேம், நீங்கள் சேகரிச்சதா மேம்? ஆமாம். இதை பற்றி சொல்கிறீங்களா மேம்? இல்லை, எனக்கு வீட்லேயே ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். நிறைய பேர் ஆக்சுவலாக அது மேலே ஓப்பன் டு த ஸ்கையாக இருக்கும், மழை வந்தால் தண்ணி வரும் அப்படின்லாம் வந்து மூடிடுங்க எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு அந்த மழை வர்றப்ப அங்கே உட்காந்துட்டு எந்த இடத்துல மேம் உட்காருவீங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா லைக் இப்படி உட்காந்துட்டு இருப்போம், இல்லை நான் தனியாக இருந்தால் அங்கே உட்காந்துட்டு இருப்பேன். மேம், பொதுவாகவே நீங்கள் தனியாக இருக்கும்போது இங்கே வந்து இந்த இயற்கையை ரசிக்கிறது, காலையில் சில நேரம் வந்து உட்காந்து இந்த காலத்துலயும் அந்த ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் மேலலாம் ஒரு தனி கிரேஸ் இருக்கா மேம்? ஓகே மேம், இங்க இருக்க லைப்ரரி பார்த்தோம் மேம். பொதுவாகவே அந்த ரீடிங் ஹேபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புக் அப்படின்னா அது என்னது மேம்? பிடிச்ச புக்கு அப்படின்னு ஒரு புக்கு சொல்ற வயசுலாம் தாண்டிட்டேன்னு நினைக்கிறேன். நிறைய புக்ஸ் இருக்கு, நிறைய. இப்போ ரீசெண்டாக வந்து சேப்பியன்ஸ் ஐ திங்க் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் புக். இப்போ படிச்சுட்டு இருக்க புக்கு ஃபேவரட் புக்காக இருக்கும். ஓகே, ஃபேவரட் ரைட்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஒரே ரைட்டரோட ஒரு 4 புக் பிடிக்கும், ஒரு 2 புக் நமக்கு பிடிக்காத ஒரு கருத்தாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி லைக் யூ கான்ட் ரியலி இவங்கள தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி புக்ஸு. எஸ், அஃப்கோர்ஸ் ரொம்ப பிடிச்ச புக்ஸ் இருக்குது, பட் ரைட்டர்ஸ் இவங்கள தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் தமிழ் அப்படின்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக கீராவோட ஒர்க்ஸ் இன்னும் அங்கே இருக்கிறதுனால இன்னும் அதிகமாக படிக்கும்போது அவருக்கும் மக்களுக்குமான தொடர்பு, அந்த மக்களுடைய வாழ்க்கையை அவர் புரிந்து கொண்டு ஒரு ஜட்ஜ்மெண்டலாகவே இல்லாமல் ஒரு ரைட்டரால் வாழ முடியும்னா அது ஒவ்வொரு முறையும் அவரோட புத்தகத்தை படிக்கும்போது வந்து எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். நாங்கள் அந்த கபோர்டில் பார்த்தோம். இது யாரோட கலெக்ஷன்ஸ் மேம்? இல்லை, அது என் பையனோட கலெக்ஷன்ஸ். ஹி இஸ் இன்டு லெகோஸ் அண்ட் இந்த இதெல்லாம். ரொம்ப கியூட்டா இருக்கு மேம். அவருக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா மேம்? சின்ன சின்ன பசில்ஸ் மாதிரியே இருக்கும் அந்த லெகோஸ், அதை பண்ணி அட்டாச் பண்ணி அதை பண்ணணும். ஸோ அது ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலலாம் நீங்களும் அந்த உட்காந்து அந்த பசில் அரேஞ்ச் பண்றதுக்கு? சின்ன வயசுல. அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் அவங்க பண்ணிட்டு இருக்கிறது நம்ம டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஆயிடுதுல்ல. இது நல்லா இருந்துச்சு மேம். நாங்கள் பார்த்த உடனே ஒரு மாதிரி யார் வச்சிருக்கா இதை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு.
முதலமைச்சரும் சரி, துணை முதலமைச்சரும் சரி, ரொம்ப முக்கியமான தருணங்கள் எல்லாம் இந்த வீட்டுக்கு வந்துட்டு அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாங்க. அது பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு நெகிழ்ச்சியா இருக்குங்க? அண்ணன் எப்பயுமே வந்து ஒரு அஃபெக்ஷனேட்டாக தான் இருப்பாங்க. அண்ட் அம்மாவுக்கான மரியாதை எப்பயுமே தரக்கூடியவர். அண்ட் அம்மாவுக்கு உதயாவையும் ரொம்ப பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் நீ வரவே இல்லையேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் அவங்கள வந்து தனியாக இருக்காங்க வந்து பார்க்கும்பொழுது மகிழ்ச்சியாக தான் இருக்கு. கண்டிப்பா. வீட்டை பத்தின நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. நம்ம கார்ல போகும் பொழுது பேசிக்கிட்டே போலாம். நான்வெஜ்ல ஐ லைக் சீ ஃபுட். சென்னை வாசியா பிரியாணி. மெய்யழகன் பார்த்தேன். எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. பைக்ல போகணும் அந்த மாதிரிலாம் எதுவும் ஆசை? பைக் எஸ் ரொம்ப பிடிக்கும். பைக்ல போடும். எனக்கு ஓட்ட தெரியாது. ஹிந்தி எனக்கு பிடிக்காதுன்னு நான் சொல்லவே இல்லையே. என் மேல திணிக்காதீங்க, அவ்வளவுதான். உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.